ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 பார்க்க போகிறோம். சேம் நம்ம இதை என்டர் பண்ணி உள்ளே போகலாம். இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் வீடியோ போட்டிருக்காங்க. சேம் இதில் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து உங்களுக்கு பேசிக்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி அது நிறைய இது இருக்குது. எப்படி இதை நீங்கள் இது பண்ணணும் அது எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல, சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு என்னுடைய இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோன்னே இப்படி வரப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதுதான், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு குயிக் ஜாப். சேம் இது வந்து நம்ம வண்டி வச்சுருந்தா இது வந்து ஓப்பன் ஆகும், இதாகும். இப்போ நம்ம வண்டி எதுவும் இல்லை, நம்ம நியூ வண்டி எதுவும். சரி, இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நியூ ஜாப் தான் போகணும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஜாப் வந்து நம்மளுக்கு ரிவ்யூ ஆகும். சேம் இது எல்லாமே இது தான். சரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த க்ரீன்லேருந்து நம்ம ரெட்டுக்கு போகணும். காட்டுது பாருங்கள், க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு போகணும். இதே இங்கே போட்டிருக்கு, இந்த ஊர்லேருந்து இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றத இங்கேயும் போட்டிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா. இப்போ இது என்ன நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், என்ன விஷயங்கள், இது எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து நமக்கு அர்ஜென்ட் டெலிவரி அப்படின்னு போட்டிருக்கு. சேம் அதே மாதிரி இது வந்து ஏடிஆர் கிளாஸ் 3. இது வந்து ஒரு இந்த எரிபொருள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சம்பவங்கள் உள்ளது. சேம் இது வந்து இங்கே போட்டிருக்கலாம். பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு தனித்தனியாக இது புரியல. எனக்கு இது மட்டும் தான் நான் வேணும், எடுத்துகிட்டு போகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா பாருங்கள். சேம் தெரியுங்களா? இதை கிளிக் பண்ணால் அது மட்டும் தான் அங்கே காட்டும், இந்த சம்மந்தப்பட்டதை மட்டும் தான் காட்டும். சேம் அது மாதிரி இது இப்போ எல்லாமே காட்டுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் இதில் வந்து எனக்கு நான் இது தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடில் உள்ளது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ட்ரக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், எடுத்துகிட்டு போட்டலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய ட்ரக்கு வந்து இதில் ரிவ்யூ ஆகுது பாருங்கள். சரி, இந்த ட்ரக்கு மட்டும் தான் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரக்கு மட்டும் தான் இதில் இருக்கும். இதை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ரக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா எல்லா ட்ரக்கும் வந்துடும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேம் இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜாப் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் இது நிறையா கிட்டத்தட்ட கொஞ்சம் விளையாடிருக்கேன், சரிங்களா? நான் எதுக்காக வந்து டுட்டோரியல்லாம் நான் போடலைன்னா இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதனால் இது நான் டுட்டோரியல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, நான் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான், சிம்பிள், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன இடத்த நம்ம ரொம்ப பெரிய இதெல்லாம் போக தேவையில்ல. சரி, ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஜாப் எடுக்கலாம். இதில் வந்து படிச்சிங்கன்னா இதெல்லாம் அப்படியே அமௌண்ட்டு கூடிக்கிட்டே வருது பாருங்கள். இங்கே கடைசியில் போனீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப சின்ன லோ அமௌண்ட்டு தான் இருக்கும். அதுமாதிரி தூரம் போக உங்களுக்கு ரொம்ப கம்மியான தூரம் தான். பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் அவ்வளோதான், பக்கம் பாருங்கள். இதில் இந்த செயின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து 2 ட்ரைலர் வந்து ட்ரக்கு கூட வந்து ஜாயின் பண்ணும். அந்த மாதிரி அது இருந்ததுன்னா சொல்லப்படுதுங்களா? இப்போ இதோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு காட்டுது. சரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஜாப் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இப்போதைக்கு சிம்பிளாக ஒன்று விளையாடி காட்டுறேன், ட்ரை பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நீங்கள் விளையாடும் போது நீங்கள் பெருசாக விளாண்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம எது போகலாம்? ஓகே, நம்ம சின்ன ட்ரைவ் தான் போக போகிறோம். சரி, இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 PM ஆயிடுச்சு. இது எடுக்கலாமா இல்லை பெரிய வீல் எடுக்கலாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கு, அது வேண்டாம், எல்லாம் நார்மல் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பெருசாலாம் போக தேவையில்ல. ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு இதுவே போகலாம். இதுக்குள்ளே ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி அந்த ஜாப்பை நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்துடும்.
ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள். எவ்வளோ பக்காவாக இருக்கு பாருங்கள். இதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம மிரர் போட்டுக்கலாம். இவ்வளோ வச்சுக்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து லொக்கேஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஒரு நிமிஷம். ஆனால் எப்படி போகிறது? இதை லொக்கேஷனே தெரியலையே. இப்படி தான் போய் ஆகணும். இங்கேருந்து நம்ம சரி, நான் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நான் போடலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது எனக்கு இது டவுட் இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். வண்டி ஏற கஷ்டப்படுது. தெரியுதுங்களா? அந்த லொக்கேஷன் காட்டுது பாருங்கள். சேம் இதில் நான் வண்டி ஓட்டும் போதே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன். சேம் இப்போ நம்ம வண்டி இது பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து F1 அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதையும் அமுக்கினீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் F2 வந்து பார்த்திங்கன்னா மிரர் தெரியுதுங்களா? 2 மிரர் இருக்குல்ல. ஒரு தடவை அமுக்கினீங்கன்னா ஒரு மிரர் வரும், 2 தடவை அமுக்கினீங்கன்னா இன்னொரு, அதே தடவை அமுச்சிங்கன்னா 3 அந்த மிரர் எல்லாம் போயிடும். அப்புறம் F3 வந்து அந்த மேப்பு, அதை அமுக்கினீங்கன்னா போயிடும். அதை அமுக்கிட்டா திருப்பி வரும். அவ்வளோதான். வண்டி நவர மாட்டு. லோடு ரொம்ப நிறைய இருக்கும். மண்ணு வேறு, அதான் நவர மாட்டு. வேற மாட்டு வரும். வா. அப்படியே லைட்டாக இது பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக அந்த வீலோட நான் ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்கேங்க. நான் வண்டி ஏறல. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் லைட்டாக வண்டி மூவ் ஆகும். வண்டி மூவ் மாட்டு. வா, என்ன ஒரு மேடு பாருங்க. வண்டி வந்து நம்ம லைட்டாக ஜிக்ஸாக் பண்ணுவோம்.
போ ஏன் பா. நல்லா மேடாக இருக்கிறனால வண்டி இழுக்க மாட்டுது. போப்பா. பா அவ்வளோ ஸ்லோவான ஊருக்கு சொல்லுங்க. சூப்பர். அப்படிதான். அந்த ஜிக்ஸாக் பண்ணால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடும். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக ஏறிச்சு பாருங்கள். அதாவது வண்டி நம்ம ஸ்லோ பண்ணாமல் வந்துருக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துறதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. பா நான் சவுண்டு குறைந்து பாருங்க. ஏதோ வண்டி வருதா இந்த சைடு? இல்லை. இதுலேயே பாதி பெட்ரோல்லாம் போச்சு. எஸ், இந்த பாருங்கள் அந்த ஸ்பீடா மீட்டர் பாருங்கள், ரெட் ஆகுது பாருங்கள். அப்போனா நம்ம ஓவர் ஸ்பீடாக போகிறோன்னு அர்த்தம். போலீஸ் பார்த்தாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. இவ்வளோ நேரம் மேட்டில் போன வண்டி இப்போ சர்வீல போகுது. ஏன்னா இவன் ஏற்கனவே வந்து அமெரிக்கன் ட்ரக் போட்டானே, திருப்பியும் அதே மாதிரி ட்ரக்காக போடுறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. பாருங்க, அப்பா ஒரு வழியாக வண்டி எடுத்துட்டாங்க. நல்ல வேலை வண்டி கவரில், வண்டிக்கு டேமேஜ் ஆகலை. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் இது வந்து நான் சேம் அமெரிக்கன் ட்ரக்குக்கு முன்னாடி இந்த கேம் நான் வாங்கினேன். ஆனால் திடீர்னு இந்த கேம் ஒர்க் ஆகலை. அப்புறம் இப்போ நான் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. சேம் அதே தான், அந்த கான்செப்ட் தான். ஆனால் இது அதோட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய ஏரியா இருக்குது, ஆஸ்திரேலியா அது இதுன்னு சொல்லிட்டு. அதில் அமெரிக்கா மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால் இதையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோமே. கிரிக்கெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான். ஏன்னா நம்ம எல்லா சீரீஸும் போட்டாச்சு. அதில் ஐபிஎல் போட்டாச்சு, ஒன் டே போட்டாச்சு, டெஸ்ட்டு போட்டாச்சு, 2020 போட்டாச்சு, எல்லாமே போட்டோம். சேம் நம்ம வந்து இதை கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரிக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது கேம் போகலாம். இதில் வந்து நான் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை ஃபுல்லாக நான் வருஷன் ஃபுல்லாக வந்து விளையாடி முடிக்க போகிறதுலாம் இல்லை, அதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் சில அதெல்லாம் நான் காட்டுறேன். இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரக் கேமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் அவுட்டில் எவ்வளோ அழகாக மரம், அந்த இதெல்லாம் அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் நல்லாயிருக்கும். போ உங்களுக்கே தெரியும்.
இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஓவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் விளையாடி ஒரு லெவலாக நீங்கள் போனால் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் ஆகும். அதனால் உங்களுக்கு நீங்கள் விளையாடும் போது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 17வது லெவலில் இருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு இல்லை முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் இது பண்ண போகிறதில்ல. கிரிக்கெட் வந்து அந்த 24 வந்து வாங்கி இது பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கப்பா, செம்மையாக பண்ணிடுறாங்க. ஓ, போலீஸ் இருந்தாங்கன்னா நம்ம வேகத்தை கம்மி பண்ணுறது நல்லது. இல்லைனா ஃபைன் போடுவாங்க. தேவையில்லாமல் ஃபைன் கட்டணும். எதுக்கு? சரி, இதில் நிறையா கேமரா இருக்குது. ஆனால் நான் வந்து இருட்டும் போது தான் நான் வந்து இந்த இதுக்குள்ளே போய் போட்டுவேன். ஸோ இன்னும் நமக்கு இதில் நிறைய ட்ரக்கை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். விளாட்றவங்களுக்கு ஏற்கனவே நான் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒன்றும் இருக்காது, யூஸ் இல்லை நான் இதை புதுசாக நான் விளாட்றேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துரா தம்பி, இவனுங்க யாருமே நம்ம பேச்சே கேட்க மாட்டானுங்க. அவனுங்க இஷ்டத்துக்கு தான் வண்டி ஓட்டுவானுங்க. இது வந்து 150 தொடும். ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், போக அவங்களுக்கு அதிகம் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இப்போ மணி வந்து 6:23 ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டு போட்டே ஆகணும். நான் லைட்டு போட்டுடுறேன். இல்லைடா இந்த இருட்டு நேரத்தில் போலீஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி பாருங்கள் 124 போகுது. பிரிட்ஜு பார்த்தீங்களா? அப்பா, நூற்றி 130 வந்துடுச்சு. ஓ, இங்கே திரும்பணும். ஸ்லோ பண்ண. ஓய். அவனும் அதே ரூட்டில் தான் போகிறான். பாவி, வெடிச்சிருப்பான். இன்னும் ஒரு 36 நிமிஷம் இருக்கு. சரி, இந்த வியூவில் ஓட்டினா நமக்கு வெளியெல்லாம் பார்க்கலாம். அந்த வியூவில் நம்ம வெளியே பார்க்க முடியாது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பிரிட்ஜு ஓய்.
இதுதான் நம்மளுடைய வீடியோவுடைய ஃபஸ்ட்டு ஜாப். போலீஸ் 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 ஸ்லோ பண்ணிக்கோ, ஏன்னா தேவையில்லாத ஃபைன் வரும். இந்த ஃபைன்லாம் தேவையில்லை. பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இதை வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குயிக் ஜாப் தான். இந்த குயிக் ஜாப் எடுத்து நீங்கள் கொஞ்சம் பணம் சேர்க்கலாம். பணம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிலதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோன் எடுத்து இல்லை இதெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து சொந்தமான ஒரு ட்ரக் வாங்கலாம். நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சி செய்யலாம். செஞ்சு அப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஒரு கேரேஜ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணா இன்னும் நிறைய கேரேஜ் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போது சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். ஏற்கனவே நான் இது விளையாடிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இல்லை. அதனால் என்னால் வந்து இதில் வந்து நல்லாயிருக்கு. நான் விளையாட வரைக்கும் இந்த கேம் சூப்பராக இருக்குது. இதுதான் கஷ்டப்பட்டு ஒரு 17 லெவல் வரைக்கும் வந்திருக்கேன். நான் இதோட இந்த டுட்டோரியல் போடாததுக்கு காரணம் வந்து இதுவும் அமெரிக்கன் ட்ரக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. சேஞ்சஸ்னால் அதில் ஒரே இடம் மட்டும், இதில் நிறைய இடங்கள் இருக்குது. அதுதான் சேஞ்சஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு இது கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கலாம். சிக்னல் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அழகாக ஒரு எப்படி ஒரு கொஞ்சம் அந்த லைவை அந்த இதாக அது என்ன சொல்கிறது தமிழில், உண்மையான சில விஷயங்களை கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பாருங்க, வீட்டுக்குள்ள ஏரியாக்குள்ளே வரேன். ஓ தெரியுதுங்களா ஏரியா எப்படி இருக்குது பாருங்களேன். இதான் கட்டிகிட்டு இருக்காங்க. அது ஒரு இடம். இது வந்து இந்த மண்ணுன்றனால, இது மண்ணா இல்லை, இந்த என்னன்னு தெரியல, இது பார்க்கலையே. மண்ணோ கல்லோ சிமெண்ட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். சரி, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இல்லைங்க பாருங்கள், இதுங்களா மக்காவை கற்றுக்குறானுங்க. சவுண்ட் அடிக்கிறார் பாருங்க. சாரி ஆர்ன் அடிக்கிறார். ஏறான் பாருங்களேன் எப்படி. யாரா நீ? அவன் பாட்டுக்கு ஏறி போயிட்டான். ஒரு ஓரம் கட்டிக்கிறார் வண்டியை. நம்ம வந்து ஏரியாக்குள்ளே இருக்கோங்க. ட்ரெயின் போகுது பாருங்க. அதுவும் சிக்னல், ட்ரெயினுக்கும் சிக்னல் பாருங்க. பாடுறா
பாருங்க செமையாக இருக்குது. இந்த கேமரா மாதிரி இருக்குல்ல, அங்கே போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், சரி ஏதோ இதெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளெல்லாம் போகலான்னு நினைக்கிறேன் வண்டியை நிறுத்திட்டு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. பார்த்தீங்களா, வேலை நடக்கிற இடத்துக்குள்ள தான் வரேன். அந்த இருக்க பாருங்க அந்த ட்ரெய்லர், அங்கே போய் நிறுத்தும். மண் அவ்வளோதான். இப்போ என்ட்ரு அடிங்க. இது எங்கே நிறுத்தணும் அப்படின்னு கேட்குது. இங்கே நிறுத்தலாமா? ஆக்சுவலாக நம்ம வண்டி நிறுத்த வேண்டிய இடம் இது, ஆனால் நம்ம அப்படி நிறுத்தணும் அவசியம் கிடையாது. இங்கே நிறுத்திட்டு கூட கன்ஃபார்ம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். சூப்பராக ஒரு முடிச்சாச்சு. சிம்பிள், அவ்வளோதான். இது மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைவ், சிம்பிள் ட்ரைவ் வந்து ஒன்று குயிக்கில் வந்து போயிருக்கோம். சேம், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ட்ரக் வாங்கினாலோ ட்ரைலர் வாங்கினாலோ தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இது வந்து நமக்கு எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஆகும். சரிங்களா? சரி, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு குயிக்காக ஒரு ஜாப் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, பாய்.